டெக்னிக்கல் அனாலிஸோட இம்பார்ட்டன்ஸுக்கு நேற்று ஒரு நல்ல ப்ராப்பரான எக்ஸாம்பிளுங்க. ஏன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. டிஸ்பைட் மார்க்கெட் வந்து நேற்றோட ஸ்விங் லோவை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிடுச்சு அந்த டே எண்டில். ஏன்னா நல்லா சப்போர்ட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு என்னென்ன நெகட்டிவ் நியூஸ்ன்னு பார்ப்போம். நேற்று வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 96 ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுச்சு. அது மிகப்பெரிய நெகட்டிவ். ரெண்டாவது மிகப்பெரிய நெகட்டிவாக என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, லைக் யூஎஸ் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட், அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்டுமே ஃப்ரைடே க்ளோசிங் வந்து பயங்கர அதிபலாலத்தில் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் அதை ரியாக்ட் பண்ணி தான் வந்து கீழே காமிச்சிச்சு கிஃப்ட் நிஃப்டிலாம் கூட. ஆனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அந்த ஸ்விங் லோவை அப்படியே ரெக்கவர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஈரான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க யூஏஇ மேலே. அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் தாண்டி நேற்று மார்க்கெட் வந்து ஸ்விங் லோவை பிரேக் பண்ணிச்சு. ஏன்னா நல்ல சப்போர்ட் ரீஜனில் ரீபவுன்ஸ் பேக் அடிச்சிச்சுங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதான் சொன்னேன் இல்லைங்க, கிட்டத்தட்ட லோவில் இருந்து நல்லா மேலே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான ஸ்டாக் டு வாட்ச் பார்க்கலாம். ஸ்டாக் டு வாட்ச் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இவங்க பாரிகாரான்றவங்க வந்து கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் 100 crores பண்ணியிருக்கிறாங்க. வர்சஸ் லாஸ் ஆஃப் போன வருஷம் வந்து 88 கோடி இது பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ வந்து 100% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது கன்சாலிடேட் இயர் ஆன் இயரு. அதுக்கப்புறமா ஃபால்கான் இன்ஃபோடெக்ன்றவங்க வந்து லாஸ் மேக் பண்ணிக்கிறாங்க. போன வருஷம் 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த வருஷம் 88 கோடி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜேகே பர்பஸ் வந்து 90 crores வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க, விச் இஸ் 36% ஹையர். ரெவன்யூமே 17% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மூணாவது எல்என்டி இந்தியா, இவங்க ஜிஇ வெரான் எல்என்டி இந்தியா வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட் 88% கொடுத்துருக்குறாங்க. ரெவன்யூ க்ரோத்தும் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் டோன்ட் இண்டஸ்ட்ரியல், இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 17% ஆகும். ரெவன்யூ வந்து 18% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறமா ஜிஎன்எஃப்சி, இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 87% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெவன்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெண்டாவது இவங்க கேஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 25% ஸ்ட்ரிங்க் ஆனாலுமே பட் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ தட் இவங்க பார்த்திங்கன்னா 6% ப்ராஃபிட் இன்க்ரீஸு, ரெவன்யூ வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக் இன் ஃபோக்கஸில் வந்து இரான் மோட்டார்ஸ், அதாவது ராயல் என்ஃபீல்டு வந்து புதுசாக வந்து 200 ஏக்கர் வந்து இது திருப்பதிக்கு பக்கத்தில் ஆந்திர பிரதேசில் போடுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான நல்ல பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்குது. அதுக்கப்புறமா ரிக்கோ இன்ஜினியர்ஸ் வந்து ரிலையன்ஸ் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பாசிட்டிவ். ரெண்டாவது வந்து ஜேஎஸ்டபிள்யூ வந்து லைக் QQ வாட்டர் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க எஃப்ஏ இதோட. அதுக்கப்புறமா இந்த நியூஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் டு ஃபோக்கஸ். ஸோ ப்ராடர் மார்க்கெட் இது வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் இண்டெக்ஸில் 22 பாசிட்டிவாகவும் 20 நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ எஃப்ஐடிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. 3000 கோடிக்கு இவங்களும் 2000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 5000 கோடி இன்ஃப்ளோ வந்துருக்குது. ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 23,400 இருந்து 23,000 சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸுமே வந்து 80 காசு ஏற்றிருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 87 பைசா ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத மார்க்கெட் ஓப்பனிங்கில் தான் பார்க்கணும். ஸோ அதான் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்ல ஒரு ஸ்விங் லோவை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிச்சு. இதை வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக நான் டினோட் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பனிங்கை இண்டிகேட் பண்ணுது. கார்ப்பரேட் இன்னிங்ஸ் ஸ்டாக் டு ஃபோக்கஸில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் டெக், இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குதுங்க யூஎஸ்லலாம். ஸோ அதை பின்தொடர்ந்து இங்கே செல்லிங் ஆகுமான்றதை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நேற்று மார்க்கெட் ஓரளவுக்கு ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி எப்படி போகுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நேற்று ஓரளவுக்கு நிஃப்டி வந்து நல்லா ரெக்கவர் ஆச்சு. பட் திரும்பி குளோபல் மூலயமா ப்ரெஷர் வந்துச்சுன்னா
டவுன் ஆகுமா இல்லை திரும்பி அந்த ஸ்விங் ஹை போயிட்டு வருமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்ற போகிறாங்க, 80 காசு ஏற்றிருக்கிறாங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், 3 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்கன்னு இது பண்ணாதீங்க, இனிமேட்லேருந்து 50 பைசே அந்த மாதிரி ஏற்றுவாங்கன்னு சொல்லின்னு வந்தேன். ஆனால் இவங்க வந்து 80 பைசாவாக ஏற்றிருக்கிறாங்க. ஸோ ப்ரெடிக்ட் த அன்ப்ரெடிக்டபிள் மூமெண்ட் ஃப்ரம் மோடிஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து திரும்பி பாருங்களேன், 96 ருபீஸு யூஎஸ் நிகரான இந்த டாலர் மதிப்பு ஏறிட்டு இருக்குதுங்க. எனக்கு தெரிலங்க என்ன பண்ணுறது. டாலர் ஃபால் ஆகிறத ஸ்டாப் பண்ணால் மட்டுமே தான் வந்து நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நேற்று நல்லா தான் ஏறி இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவ், ஆல் இண்டெக்ஸ் நேற்று எல்லாமே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்குது பாருங்கள். ஆனால் என்ன சொல்கிறது, இந்தியா பிக்ஸ் நல்லா ஹை போயிட்டு திரும்பி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ அதை தவிர்த்து நான் இங்கே இம்பார்ட்டன்ஸாக பார்க்க வேண்டியது நிஃப்டி ஸ்மால் கேப் 100. They are still struggling to break the previous high, so they are still in bearish mode தான். So top gainer 52 penny stock banned it. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் நிலவரத்தில் 4 வந்து லோயர் ப்ரைஸ் பேண்டை ஹிட் பண்ணியிருக்குது, 9 வந்து அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் பற்றி தெரியணும்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனரில் போய் உங்களுக்கு அழகாக என்னென்ன விஷயம் எப்படி எல்லாமே பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த கம்பெனி ஹேஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, கம்பெனி ஹேஸ் டெலிவர் புவர் சேல்ஸ் க்ரோத் ஆஃப் 52%. ஆனால் இது எப்படி மேலே ஏற்றிருக்கிறாங்கன்னு தெரியல, உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ கூட காணும், அந்தளவுக்கு தான். ப்ரைஸே வெறும் 4 ரூபாய், 4 காசா, சாரிங்க, இது பெரிய கம்பெனின்னு வந்தேன். ஸோ நான் 1 ரூபாய் 2 ரூபாய் ஸ்டாக் தான் இருக்குது. மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னே உங்களுக்கு தெரிய வரும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஒரு முறை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.